ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான vlog வந்து பார்க்கலாமா? இப்போ வெயிட் லாஸ்க்காக ஒரு ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் 4 days வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணேன். அது லீவ் டேஸ், பாப்பாவுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நான் எழுந்திக்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 5:45 6 o'clock அப்படி எழுந்தால் நம்மளால் வாக்கிங் வந்து காலைல போயிட்டு வந்தோன்னா டைம் ஆகிடும். அதனால் சரி ஈவினிங் ஹஸ்பண்டுக்கும் நைட் ஷிஃப்ட்டு 7:30 வரைக்கும் அவங்க மார்னிங் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. அதனால் ஈவினிங் வந்து 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இடையில ஈவினிங் வந்து ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டுருந்தோம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலில் வந்து காயம் மாதிரி வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வாக்கிங் ஷூ வந்து எனக்கு டைட் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி தேஞ்சு பின்னங்காலில் வந்து ஒரு காயம் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி அதை சேஞ்ச் பண்ணலான்னு சடனாக அந்த காயம் ஆறதுக்குள்ளேயே புது ஷூ வாங்கி மாட்டியாச்சு. அதனால மேற்கொண்டு அந்த காயம் பெருசாகிடுச்சு. சரி இடையில இப்போ ஷூவே போட வேணாம்னு சொல்லி இப்போ கட் பண்ணியிருக்கேன். இடையில வெயிட்டில் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேட் ஆனிச்சு. அதை உங்களுக்கு காட்டணுன்றனால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 69 இருந்தோம், 67.3 வரைக்கும் நல்ல ரெடியூஸ் ஆகி வந்துருச்சு ஒரு 4 to 5 days. பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தோம், ப்ராப்பராக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த லாஸ்ட்டு அந்த 5th 6th டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் வந்து சீட் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப டெம்ப்ட் ஆனதுனால டீ காஃபிலாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணி சுகரே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம், சுத்தமாக எடுத்துக்காமல். அப்போ இடையில ஒரு ஸ்வீட்டு சின்னதாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது, சாப்பிடுன்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னதுனால சரின்னு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டேன். ஒரு நாள் வந்து லேட் நைட்டும் சாப்பிட்டேன் 10 o'clock கிட்ட. அதோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா 500 grams வந்து சடன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 6 days தான் வந்து ரெகுலராக செக் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் நகர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல ரெடியூஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கப்ப சடனாக ஒரு 1 dayல வந்து 500 grams இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறப்ப செம்ம டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் ஓகே, நம்ம மேலேயும் தவறு இருக்குது, நம்ம ப்ராப்பராக பண்ணியிருந்தால் அது வந்து கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு தோணுச்சு. இடையில இப்போ நம்ம ட்ரிப் போயிட்டோம், அந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி ஒரு நாள் வந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது மட்டும் சின்ன சின்ன கப் தான், அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு காஃபி, ஒரு நாள் டீ அந்த மாதிரி. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கோம், அவங்க வீட்டில் கொடுக்குறப்ப அவாய்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். மற்றபடி சீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அன்வான்டாக எதுவும் எடுத்துக்கல. அதனால் வந்து இதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை. அந்த 67.8லேயே என்னால் இது வரைக்கும் ஒரு 4 to 5 days வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ட்ரிப்பில் இருக்கிறப்ப நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சதுனால ப்ராப்பராக வந்து நம்ம வாக்கிங் போகலைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருந்தோம். இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ இது மண்டே வந்து உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு பின்னங்காலில் காயம் வேறு இருக்குது, அதுவும் இன்னும் சரியாக கிளியர் ஆகலை. அதோடய தான் நம்ம ஊர் சுற்றிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த காயம் ஆறதுக்கும் டைம் கொடுக்கணும், நம்மளுக்கும் எனக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 day நல்ல தூக்கம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி செகண்ட் டே, இன்றைக்கும் டேப்லெட்லாம் மார்னிங் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ மட்டும் எடிட் பண்ணுறேன். ஈவினிங் முடிஞ்சால் வாக்கிங் போகலான்னு நினச்சிருக்கேன். நாளைக்கு வெட்னஸ்டே, நாளையிலேருந்து ப்ராப்பராக வந்து அகெயின் நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் 60 kg வரைக்கும் ரெடியூஸ் ஆகி போகணும்னு. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும்ல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது. காலைல ஸ்கூலில் பாப்பா விட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு தான் நம்மளுக்கு ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ கிளம்புறதுக்காக பேக்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எங்கே கிளம்புனாலும் பாப்பா வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸை தனியாக ஒரு பேக்கில் வச்சு அவகிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் தனித்தனியாகவே எல்லாம் வச்சுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் தான் எனக்கு இடையில ஒரு மைண்ட் வந்து மாறினுச்சு. சரி எல்லாத்தையும் என்னோட பேக்லேயே வந்து என்னோடது ரெண்டையுமே வச்சுட்டு ஒரு பேக்கை எம்டியாக வச்சுக்கலாம், ஸ்வெட்டர் மட்டும் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வைக்கணும்னா தண்ணி பாட்டில் வைக்கிறது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படி வச்சேன். ஆனால் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடம் பண்ணி இல்லை என் ட்ரெஸ்ஸஸ் நான் என்கிட்டே கொடுத்துருங்க, நான் தனியாக தான் பேக்கை தூக்கிட்டு வருவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அடியில் பாட்டமில் ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸஸும் மேலே பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸும் வச்சுட்டு ஒரு ஜிப்பில் வந்து ஃபுல்லாக இன்னர்ஸ் அந்த மாதிரி வச்சு செட் பண்ணி முடிட்டேன். எந்த ட்ரெஸ்ஸு வந்து வியர் பண்ணிட்டு போகிறோமோ அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து பாப்பா வந்து சொன்னதுக்கப்புறமா அகெயின் ரீஅரேஞ்சாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தப்ப ஒரு பேக்கில் வந்து இப்போ இந்த இதில் ஸ்வெட்டர்லாம் வச்சுட்டு ஒரு ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பேஸ்ட் ப்ரஷ்லாம் வரதுலையும் ஒரு இதில் சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் அது தனியாக அது வந்து வச்சுட்டு அது மற்றபடி இருக்கிற மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு உள்ளே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்லிங் பேக்கும் வந்து வச்சுக்கலாம், அந்த பேக்குள்ளே எம்டியாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்லிங் பேக்கில் மொபைலும் கேஷ் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கை திறந்து எடுத்துக்க முடியாது. ஸ்லிங் பேக்னால் டக்குன்னு எடுத்துக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால ஒரு குட்டி ஸ்லிங் பேக்கும் வந்து அதில் வந்து வச்சுட்டு இருந்தேன். பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் பேக்கில் வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட்டை வச்சாச்சு. மற்றபடி இருக்கிற மேக்கப் திங்ஸ் பவுட்ரு, பொட்டு, சீப்பு, லிப் பாம், லிப்ஸ்டிக்கு, ஹேர் பின்ஸும் அப்புறம் வந்து சேஃப்டி பின்ஸு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து 1 2 எடுத்து அதில் போட்டு அதை தனியாக ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு தேவையானது ஹெட்செட்டு,
மொபைல். ஏன்னா வந்து ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப நேரம். ஸோ தூக்கம் வரல, அவங்க இப்போ ஹஸ்பண்ட் பாப்பாலாம் தூங்கிட்டாங்க, எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா மொபைலில் வந்து கொஞ்சம் நேரம் சாங் ஏதாவது கேட்குறதுனா ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பவர் பேங்க் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு அதையும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பவுச்சஸில் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கிரமாக அந்த ஹெட்செட்லாம் வந்து சிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேக்கப் திங்ஸில் ஏதாவது வந்து இப்போ ஆயிலாம் லீக் ஆனிச்சுனாலும் பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுரும். அதே பாக்ஸில் இருந்துச்சுன்னா லீக் ஆனாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனால் குட்டி குட்டியாக தேவையானது எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் போட்டு 2 பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரே பேக்லேயே ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பாப்பா ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப மேக்கப் திங்ஸ்லாம் வந்து அவளோட பேக்கில் வந்து வச்சுக்கிட்டாங்க. மொபைலு பவர் பேங்க்லாம் என்னோட அந்த பாக்ஸ் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்லிங் பேக் வேணாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் கேஷு மொபைல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டி பேக்கை திறந்து எடுக்க முடியாது. இப்போ ட்ரெயின்லேயே இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் வருது, ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, பேக்லாம் அப்படியே நம்ம போட்டு போகிறது வந்து எனக்கு சேஃப்டிலாம் தோணுச்சு. அதனால ஒரு ஸ்லிங் பேக் இருந்துச்சுன்னா அது எப்போவுமே நம்ம கையிலே கேரி பண்ணிக்கலாம், டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்லிங் பேக் எடுத்துக்கிட்டேன். பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்டு வந்து எங்கே போனாலுமே எப்போவுமே கேரி பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி கேஷ்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம போகிற இடம் ஹில் ஸ்டேஷன், அங்கே வந்து நம்மளுக்கு டவர் இல்லை, ஜிபே எல்லா இடத்துலையும் பண்ண முடியலன்னா கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா கையில் கேஷ் இருக்கணும், ஏடிஎம் தேடி அலையும் முடியாதுன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து எமர்ஜென்சிக்கு நான் வச்சுருந்தேன். அதையும் தனியாக ஒரு பர்ஸில் வச்சு அதை சேஃப்டியாக வந்து நான் பேக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறமா டான்ஸ் கிளாஸ் வந்து ரெகுலராக வீக்லி 3 டைம்ஸ் இருக்குது. Thursday, Friday, Saturday நம்ம ஊரில் இருக்க மாட்டோம். ஃப்ரைடே கட் பண்ணிட்டா 2 நாள் கிளாஸ் கட் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பேக்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து கிளம்பி போயிட்டோம். நைட்டு வந்து 9:30க்கு நம்மளுக்கு ட்ரெயின் தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் டு ஊட்டியில் தான் நம்மளுக்கு மேரேஜ், அங்கே ஒரு வில்லேஜில். ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சரி, மேரேஜ் அன்னைக்கு சண்டே போக வேண்டாம், சாட்டர்டே வந்து ரிசப்ஷன் ஈவினிங் இருக்குது. ஸோ சாட்டர்டே மார்னிங் போயிட்டால் கொஞ்சம் ஊட்டியில் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ரிசப்ஷன், சண்டே மார்னிங் மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சண்டே நைட்டு கிளம்பி மண்டே மார்னிங் இங்கே வர மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போகிற பிளானே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருந்துட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃப்ரைடே நைட்டு கிளம்பி போயிட்டு சாட்டர்டே சண்டே அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க ரிட்டன் சென்னைக்கு போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இடையில போட்டதுனால இங்கே தஞ்சாவூரில் வந்துட்டு வீட்டில் 1 வீக் இருந்தாங்க. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இங்கேருந்து தான் போகிறதுனால சரி நீங்களும் வாங்க அப்படி சொல்லி எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கும் வந்து இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயுமே நாங்கள் போகலையா, அந்த ஹாலிடேயில் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டு ஊட்டி தான் நாங்களும் போகலான்னு பார்த்தோம். எனக்கு ஊட்டிக்கு போனால் அங்கே டாய் ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து புக் பண்ணி போகணுன்னு தான் எனக்கு ஆசை. அதனால் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காதனால இன்னொரு டைம் பார்த்துக்கலான்னு நான் விட்டுட்டேன். ஆனால் பாப்பா திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தால் ஹஸ்பண்டும் சரி டாய் ட்ரெயின் இல்லைனா அது இன்னொரு டைம் நம்ம போய் பார்த்துக்கலாம், இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி நம்ம ஊட்டி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. எப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன் பிளான் பண்ணி போனாலும் போயிட்டு காலையில் போய் இறங்குவோம், நைட்லாம் வந்து ரிட்டன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவோம். 1 டே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ரூம் போட்டிருந்தா கூட வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நைட்டே நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போனப்போ, ஏற்காடு போனப்போ கூட ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு போயிருந்தப்போ நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் விடிய காலையிலே பஸ் ஏறதுக்காக கிளம்பிட்டோம். ஒரு ஃபுல்ஃபில்டாக இல்லை, என்ஜாய் பண்ண மாதிரி இல்லை. எனக்கு வந்து 2 டேஸ் பிளான் பண்ணி போகணும், 1 டே வந்து பார்த்திங்கன்னா தங்கி இருக்கணும். அதுவும் மெயினாக வந்து எனக்கு இப்போ இந்த கொடைக்கானல் போனப்போ பூம்பாறை வில்லேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே சுற்றி பார்க்க போனப்போ அந்த இடத்துல தங்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சுன்னா தங்கி அங்கே 1 டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சரி, அது மாதிரி தான் இங்கே மேரேஜ் வந்து ஒரு வில்லேஜில் பக்கத்தில் ஊட்டிலேருந்து நியர்பையில் ஒரு வில்லேஜில் தான் நடக்குதுன்னாங்க. அதனால சரி அந்த இடம் எப்படி இருக்கா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால சரி ஃபேமிலியாக போகலான்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு நான் vlog எடுத்திருக்கேன். ஊட்டி ட்ரிப் வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ்க்காக ரொட்டீன் வந்து ரெகுலராக ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கிறப்ப அகெயின் அந்த வீடியோஸும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.